ஜெனீவாவில் அமெரிக்கா கொண்டுவரும் தீர்மானம் ஸ்ரீலங்கா என்ற நாட்டுக்கு எதிரானதல்ல என்கிறது ஐக்கிய தேசிய கட்சி. ஜெனீவாவில் ஸ்ரீலங்காவை காப்பாற்றுவதற்கு தனது செல்வாக்கை செலுத்தப் போவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. பாலச்சந்திரனின் கொலை அப்பட்டமான போர்க்குற்றம் என்கின்றது ஸ்ரீலங்காவின் ஜனநாயகத்துக்கான ஊடகவியலாளர்கள் அமைப்பு. கச்சதீவு திருவிழாவையொட்டி தமிழக மீனவர்கள் இன்று முதல் 5 நாட்களுக்கு மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கெமரூனில் பிரெஞ்சு சுற்றுலா பயணிகள் 7 பேர் இஸ்லாமிய தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டுள்ளனர். அவை தலைப்புச் செய்திகள். வணக்கம். இனி தொடர்வது விரிவான செய்திகள். ஜெனீவா மனிதுரிமைகள் பேரவை மாநாட்டில் ஸ்ரீலங்கா தொடர்பாக அமெரிக்காவால் முன்வைக்கப்பட உள்ள தீர்மானம் ஸ்ரீலங்காவை ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு அரசாங்கத்துக்கு எதிரானதை அன்றி ஸ்ரீலங்கா என்ற நாட்டுக்கு எதிரானதல்ல என்று ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. இத்தொடர்பாக இன்று ஊடகங்களுக்கு கருத்துரைத்து அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் கிரியல்ல இந்த தீர்மானம் நாட்டுக்கு எதிரானது என்று அரசாங்கம் பிரச்சாரம் செய்கிறது என்றும் இவ்வாறான தீர்மானம் ஒன்றை ஐநாவில் கொண்டுவரும் அளவுக்கு இந்த அரசாங்கம் தமது செயற்பாடுகளை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். ஜெனீவா மனிதுரிமைகள் பேரவையில் சில மேற்குலக நாடுகள் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக கொண்டுவரும் அனைத்து பிரேரணைகளையும் தோற்கடிக்க ஒத்துழைப்பு வழங்கப்படும் என ஸ்ரீலங்காவுக்கான ரஷ்யாவின் புதிய தூதுவர் அலெக்சாண்டர் ஏ காஷாவா தெரிவித்துள்ளார். மேற்குலக நாடுகளில் இருந்து ஸ்ரீலங்காவுக்கு விடுக்கப்படும் அழுத்தங்களை கட்டுப்படுத்த ஐநா மனிதுரிமை பேரவையில் ரஷ்யா தனது செல்வாக்கை செலுத்தும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா தலைமை அமைச்சர் டி.எம். ஜெயரட்னவை இன்று சந்தித்த ரஷ்ய தூதுவர் மனிதுரிமை பேரவையில் தற்போது ரஷ்யாவுக்கு நிரந்தர உறுப்புரிமை இல்லாவிட்டாலும் ஸ்ரீலங்காவை காப்பாற்ற தேவையான ஒத்துழைப்பை ரஷ்யா வழங்கும் என்று உறுதியளித்துள்ளார். ஜெனீவாவில் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக மற்றொரு தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றும் முயற்சிகளில் அமெரிக்கா தீவிரமாக இறங்கியுள்ள நிலையில் இந்த கூட்டத்தொடருக்கு முக்கியத்துவம் அளிப்பதை தவிர்க்க ஸ்ரீலங்கா அரசரப்பு முடிவு செய்துள்ளது. அனைத்துலக நெருக்கடிகளில் இருந்து தப்பிக்கவோ பரப்புரைகளை முறியடிக்கவோ முடியாது என்று உணர்ந்த நிலையில் வெறும் 10 அதிகாரிகளை கொண்ட குழுவை மட்டும் ஜெனீவாவுக்கு அனுப்ப ஸ்ரீலங்கா தீர்மானித்துள்ளது. ஜெனீவாவுக்கான ஸ்ரீலங்கா தூதுவர் ரவிநாத் ஆரியசிங்கவே இம்முறை ஸ்ரீலங்கா குழுவுக்கு தலைமையேற்கவுள்ளார். கடந்த ஆண்டு ஸ்ரீலங்காவுக்கு எதிரான தீர்மானத்தை தோற்கடிக்க அமைச்சர்கள் உள்ளிட்ட 100க்கும் அதிகமானோரை ஜெனீவாவுக்கு அனுப்பி கடுமையான பரப்புரைகளை ஸ்ரீலங்கா மேற்கொண்டிருந்த போதிலும் அந்த முயற்சி தோல்வியில் முடிவடைந்தது. இந்த முறையும் அமெரிக்காவுடன் வெற்றி பெற முடியாது என்ற உணர்ந்த நிலையிலேயே வரும் திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ள ஜெனீவா கூட்டத்தொடருக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் ஒதுங்கி இருக்க ஸ்ரீலங்கா முடிவு செய்துள்ளதாக கொழும்பு தகவல்கள் கூறுகின்றன. இதேவேளை ஸ்ரீலங்காவுக்கு எதிரான போர்க்குற்ற செயல்கள் தொடர்பில் ஐநா மனிதுரிமைகள் பேரவை விசாரணை நடத்த வேண்டும் என மனிதுரிமை கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது. இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இடம்பெற்ற குற்ற செயல்கள் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டியது மிகவும் அவசியமானது என மனிதுரிமை கண்காணிப்பகம் ஐநா மனிதுரிமை பேரவைக்கு கடிதமூடாக அறிவித்துள்ளது. கடந்த ஆண்டு இடம்பெற்ற ஐநா மனிதுரிமை பேரவை அமர்வுகளில் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போதிலும் அந்நாட்டு அரசாங்கம் இது தொடர்பில் காத்திரமான நடவடிக்கை எதையும் மேற்கொள்ளவில்லை என மனிதுரிமை கண்காணிப்பகத்தின் ஆசிய பிராந்திய பணிப்பாளர் பிரெட் அடம்ஸ் குற்றம் சாட்டியுள்ளார். சர்வதேச சுயாதீன விசாரணைகளை வலியுறுத்தும் வகையில் ஐநா மனிதுரிமை பேரவையில் கொண்டுவரப்பட உள்ள தீர்மானத்துக்கு சகல உறுப்பு நாடுகளும் ஆதரவளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மஹிந்த அரசாங்கம் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நிறைவேற்றுக்கு பதிலாக ராணுவ ரீதியிலான அடக்குமுறையை வடக்கில் முன்னெடுத்து வருவதாக நவசம சமாஜ கட்சியின் தலைவர் கலாநிதி விக்ரமபாக்க ரட்ன தெரிவித்தார். கொழும்பு 7 அமைந்திருக்கும் அசாஸ் சாலை மன்றத்தில் இன்று புதன்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே விக்ரமபாக்க ரட்ன இதனை தெரிவித்தார். அரசாங்கம் வடக்கில் ராணுவ ஆட்சியை கட்டவிழ்த்து விட்டுள்ளதற்கு ஆதாரமாக தெல்லிப்பளையில் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ராணுவ புலனாய்வாளர்கள் குழப்பம் விளைவித்தமையை கொள்ளலாம் என்றும் ஒரு காலத்தில் ராணுவ சீருடையுடன் இவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்ததாகவும் தற்போது அவை சிவிலுடை அணிந்தவர்களால் மேற்கொள்ளப்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழீழ தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் மகன் பாலச்சந்திரன் 2009 மே 19 நண்பகல் அளவில் கொல்லப்பட்டதாக தடவியல் ஆய்வுகள் தெரிவித்துள்ளன.
பதுங்குகுழி ஒன்றில் பாலச்சந்திரன் தடுத்து வைக்கப்பட்டுள்ளது மற்றும் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டு கிடக்கும் காட்சிகள் அடங்கிய 4 ஒளிப்படங்களை வைத்து மேற்கொண்ட ஆய்வுகளிலேயே இது தெரிய வந்துள்ளதாக ஸ்ரீலங்காவின் ஜனநாயகத்துக்கான ஊடகவியலாளர்கள் அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த ஒளிப்படங்களின் சுயதரவுகளின்படி 2009 மே 19ஆம் தேதி காலை 10:14 மணிக்கும் 12:01 மணிக்கும் இடையில் ஒரே ஒளிப்பட கருவியால் எடுக்கப்பட்டுள்ளன என்று ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளது. இது கேள்விக்கிடமின்றி நிறைவேற்றப்பட்ட மரண தண்டனை என்று தாம் உறுதிப்படுத்துவதாகவும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. ராணுவ காவலர் ஒன்றில் வைத்திருந்த பின் சுட்டுக் கொல்லப்பட்டமை குறித்து அமெரிக்கா ஆழ்ந்த கவலையை வெளியிட்டுள்ளது. வாஷிங்டனில் நேற்று இடம்பெற்ற நாளாந்த செய்தியாளர் சந்திப்பில் இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் குறித்த தனது நிலைப்பாட்டை அமெரிக்கா வெளிப்படுத்தியுள்ளது. Killing of 12-year-old son of LTT leader by the Sri Lankan army? We continue to be deeply concerned by allegations of violations of international humanitarian law and human rights in Sri Lanka. வாஷிங்டனில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்துரைத்த அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் பேச்சாளர் விக்டோரியா நூலண்டிடம் பாலச்சந்திரன் படுகொலை தொடர்பில் வெளியான ஒளிப்படங்கள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர், ஸ்ரீலங்காவில் இடம்பெற்ற அனைத்துலக மனிதாபிமான மனித உரிமை சட்ட மீறல்கள் குறித்து அமெரிக்கா ஆழ்ந்த கவலை அடைந்துள்ளதாகவும் ஜெனீவா அமர்வுகளில் இந்த விவகாரம் தொடர்பில் தீர்மானம் கொண்டுவர அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் விவகாரங்களுக்கு தீர்வு காண ஸ்ரீலங்கா உரிய நடவடிக்கை எடுக்காதது பற்றி ஐநா மனித உரிமை ஆணையாளர் நவநீதம் பிள்ளை கடுமையான கவலை தெரிவித்து வெளியிட்டுள்ள அறிக்கையை அமெரிக்கா வரவேற்பதாகவும் விக்டோரியா நோலன் குறிப்பிட்டுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்களின் மகனான பாலச்சந்திரன் ஸ்ரீலங்கா படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டமை மன்னிக்கவே முடியாத போர்க்குற்றம் என சென்னையில் இன்று ஊடகங்களுக்கு கருத்துரைத்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா கூறியுள்ளார். அவன் ஒரு குழந்தை, 12 வயது குழந்தை, எந்த குற்றமும் புரியவில்லை. பிரபாகரன் மகனாக பிறந்த ஒரே காரணத்திற்காக இலங்கை ராணுவம் அந்த குழந்தையை, 12 வயது குழந்தையை சுட்டு தள்ளியுள்ளது. இதற்கான ஆதாரங்கள் பல பத்திரிகைகளில், ஊடகங்களில் வெளிவந்துள்ளன. இந்த ஆதாரங்களையும் இன்னும் பல தமிழர்கள் இலங்கையில் கொல்லப்பட்டதற்கான ஆதாரங்களையும் பார்க்கும் போது தற்போதுள்ள இலங்கை அரசின் தன்மையும் மனப்பான்மையும் எண்ணமும் நமக்கு தெளிவாக புரிகிறது. இந்த செய்திகளை எல்லாம் பார்க்கும் போது முன்பு ஜெர்மனி நாட்டில் நாசிகளின் ஆட்சி நடைபெற்ற போது, ஹிட்லரின் ஆட்சி நடைபெற்ற போது என்ன நடந்ததோ அதுதான் நினைவிற்கு வருகிறது. ஹிட்லர் ஆட்சியில் யூதர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள். அதை போலவே இன்றைய இலங்கை அரசு தமிழர்களை வேட்டையாடுகிறது, அவர்களை அழிக்கிறது. எனவே மத்திய அரசு இதை கவனத்தில் கொண்டு அமெரிக்காவுடனும் ஒத்த கருத்துள்ள இன்னும் சில நாடுகளுடனும் சேர்ந்து இலங்கையில் நடைபெற்ற போர்க்குற்றங்களை கவனத்தில் கொண்டு இவற்றிற்கு காரணமானவர்களுக்கு தக்க தண்டனை வழங்க தீர்மானம் இயற்றி அதை ஐநா சபையில் கொண்டு வர வேண்டும். ஸ்ரீலங்காவில் போர்க்குற்றத்தையும் தாண்டி இனி அழிப்பு நடந்துள்ளதை பாலச்சந்திரனின் படுகொலை சம்பவம் உறுதி செய்துள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். யுத்த தர்மத்தை மீறி பச்சிலம் பாலகனான பாலச்சந்திரன் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளதாகவும் முள்ளிவாய்க்கால் படுகொலையின் போது ஸ்ரீலங்கா படையினர் பிஞ்சு குழந்தைகளை கூட விட்டு வைக்கவில்லை என்பதை இது உறுதி செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய அரசு ராஜதந்திரம் என்ற பெயரில் இனியும் சிங்களவர்களுக்கு துணை போவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்திருக்கும் திருமாவளவன் இனப்படுகொலை தொடர்பில் சர்வதேச விசாரணை நடாத்த கோரி ஐநாவில் இந்தியா தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.
ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை காப்பாற்ற இந்தியா இனியும் முயற்சிக்க கூடாது என திமுக தலைவர் கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் ராஜபக்ஷ ஒரு போர்க்குற்றவாளி என்பதற்கு ஆதாரம் தேடி உலக நாடுகள் வேறெங்கும் செல்ல வேண்டியதில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் மகனான பாலச்சந்திரன் என்ற இளம் தளிரை துப்பாக்கி குண்டுகளால் கருக செய்த கோர நிகழ்வை காணும் போது இதைவிட பெரிய கொடுமை உலகத்தின் எந்த நாட்டிலும் நிகழ்த்தப்பட்டதற்கான குறிப்பு இல்லை என்று கருணாநிதி கூறியுள்ளார். மணல் சாக்குகளின் மத்தியில் அந்த சிறுவனை பிணை கைதியாக அடைப்பதற்கே கல்நெஞ்சம் வேண்டுமென்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பாலகன் பாலச்சந்திரனின் படுகொலை தொடர்பிலான புகைப்படங்களை காணும் உலக நாடுகள் எல்லாம் சிங்கள இனவாத அரசுக்கு எதிராக இயல்பாகவே தங்களது குரலை எழுப்பியே தீரும் என்று கருணாநிதி உறுதிபட தெரிவித்துள்ளார். ஈழத்தமிழருக்கு நீதி கோரி லண்டனிலிருந்து ஜெனீவா நோக்கிய நடைப்பயணத்தை தமிழிளைஞர் சக்தி இன்று ஆரம்பித்துள்ளார். திட்டமிட்டு நிகழ்த்தப்படும் இனப்படுகொலைகளை தடுத்து நிறுத்த உதவுமாறும் காலதாமதமின்றி மக்களுக்குரிய நீதியை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் இளைஞர் சக்தி இந்த நடைப்பயணத்தை ஆரம்பித்துள்ளார். லண்டன் டவுனிங் ஸ்ட்ரீட்டில் இருந்து இன்று மதியம் 2 மணிக்கு தொடங்கிய இந்த நடைப்பயணம் எதிர்வரும் மார்ச் 3ஆம் தேதியன்று ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய சபை முன்றலில் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அயர்லாந்தில் வசிக்கும் இலங்கையர் ஒருவருக்கு மோசடி கூட்டத்துக்காக 3 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இவர் தமது சொந்த விருந்தகத்துக்கு காப்புறுதி பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக தீ வைத்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. 46 வயதான இவர் கடந்த 2009ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் அயர்லாந்தின் டேங்காவன் வர்த்தக நிலையத்தில் உள்ள அவர் சொந்த விருந்தகத்துக்கு தீ வைத்ததாக குற்றம் சுமத்தப்பட்டு கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் நேற்று இது தொடர்பான வழக்கு விசாரணை இடம்பெற்ற போது இந்த செயலானது கடுமையான தண்டனைக்குரிய குற்றம் என்று தெரிவித்த நீதிபதி இந்த இலங்கையருக்கு 3 வருட சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். பாகிஸ்தான் கடற்படை உயர் அதிகாரிகள் குழு ஒன்று ஸ்ரீலங்காவுக்கு சென்றுள்ளது. 6 நாள் பயணமாக நேற்று ஸ்ரீலங்காவுக்கு சென்றுள்ள இந்த குழு இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு உறவு தொடர்பாக கலந்துரையாட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2012ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அதிகாரிகள் மட்டத்தில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் தொடர்ச்சியாகவே பாகிஸ்தான் குழு தற்போது ஸ்ரீலங்காவுக்கு வந்துள்ளதாக ஸ்ரீலங்கா கடற்படை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இன்றைய பாதுகாப்பு அமைச்சர் A.K. ஆண்டோனியின் சொந்த மாநிலமான கேரளாவில் ஸ்ரீலங்கா கடற்படை அதிகாரிக்கு பயிற்சி அளிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொச்சியில் கருடா என்ற இந்திய கடற்படை தளத்திலுள்ள வான் தந்திரோபாயங்கள் தொடர்பான அவதானிப்பாளர் பாடசாலையிலேயே இந்த பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. கொச்சி கடற்படை தளத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் ஸ்ரீலங்கா கடற்படை அதிகாரி உள்ளிட்ட 17 பேர் பயிற்சியை முடித்து பட்டத்தை பெற்றுக் கொண்டனர். இவர்களில் 11 பேர் இந்திய கடற்படையையும் 4 பேர் இந்திய கடலோர காவற்படையையும் ஒருவர் ஸ்ரீலங்கா கடற்படையையும் மற்றும் ஒருவர் பங்களாதேஷ் கடற்படையையும் சேர்ந்தவர்களாவர். தமிழகத்தின் உணர்வுகளை புரிந்து கொண்டு ஸ்ரீலங்கா கடற்படையினருக்கான பயிற்சிகளை தென்னிந்தியாவுக்கு அப்பால் வைத்துக் கொள்ளுமாறு இந்திய கடற்படைக்கு A.K. அந்தோனி உத்தரவிட்டுள்ளதாக முன்னர் செய்திகள் வெளியாகியிருந்தன. எனினும் இதற்கு முரணாக தமிழகத்துக்கு அருகிலுள்ள கேரளாவில் ஸ்ரீலங்கா கடற்படை அதிகாரிக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. கச்சதீவு திருவிழாவையொட்டி தமிழக மீனவர்கள் இன்று முதல் 5 நாட்களுக்கு அந்த கடற்பரப்பில் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கச்சதீவில் உள்ள புனித அந்தோனியார் தேவாலயத்தில் மீனவர்களும் பொதுமக்களும் பங்கேற்கும் மத நல்லிணக்க திருவிழா வரும் 23 மற்றும் 24ஆம் தேதிகளில் நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த மீனவர்களுக்கு 5 நாட்கள் மீன்பிடிக்க செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மீன்வளத்துறை அதிகாரிகள் இந்த தடை உத்தரவினை பிறப்பித்துள்ளார்கள். மேலும் உரிய அனுமதி பெற்ற படகுகள் மட்டுமே கச்சதீவு திருவிழா செல்ல வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. கர்நாடகத்தின் கடும் எதிர்ப்பை மீறி காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு மத்திய அரசின் அரசிதழில் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பில் காவிரி நடுவர் மன்றம் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு தமது இறுதி தீர்ப்பை வழங்கியிருந்தது. எனினும் இதனை அரசிதழில் வெளியிடுவதில் கர்நாடக அரசாங்கத்தின் எதிர்ப்பு காரணமாக சிக்கல் நீடித்து வந்தது. இது தொடர்பில் தமிழக அரசின் சார்பில் தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பை அரசிதழில் வெளியிடுவதில் ஏற்பட்டுள்ள காலதாமதத்துக்கு கண்டனம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு இன்று மத்திய அரசின் அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி தமிழகத்துக்கு காவிரியில் 419 DMC தண்ணீரும் கர்நாடகத்துக்கு 270 DMC தண்ணீரும் வழங்க வேண்டும். காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளதால் நதிநீர் பங்கீடுகள் தாமாகவே சட்ட நடைமுறைக்கு வந்துவிடும் என்பது இங்கே சுட்டிக்காட்டத்தக்கது.
ஐநா மனித உரிமை பேரவையில் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக கொண்டுவரப்படும் தீர்மானத்துக்கு இந்தியா ஆதரவளிக்கும் என மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் திண்டுக்கல் நகரத்தில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த மத்திய கப்பற் போக்குவரத்து துறை அமைச்சர் ஜி.கே. வாசன், ஸ்ரீலங்காவில் தமிழர்களுக்கு சம உரிமை கிடைக்கவும் போரினால் இடம்பெயர்ந்தவர்கள் உரிய முறையில் மீள் குடியமர்த்தப்படவும் இந்திய மத்திய அரசு தொடர்ந்து முயற்சித்து வருவதாக கூறினார். ஐநா மனித உரிமை பேரவையில் முன்னர் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட தீர்மானத்துக்கு இந்தியா ஆதரவு வழங்கியதை சுட்டிக்காட்டிய அவர், தமிழர்களின் நலன் கருதி இந்த முறையும் இத்தகைய முடிவை மேற்கொள்ள மத்திய அரசு தயங்காது என்று குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா அரசு தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ இந்தியாவுக்கு வருவது என்பது தனிப்பட்ட விடயம் என்றும், எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள்தான் அவருக்கு சிகப்பு கம்பள வரவேற்பு அளித்ததாகவும் தெரிவித்தார். மத்திய அரசை பொறுத்தவரை ஸ்ரீலங்காவில் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் பாதிக்கப்படாமல் இருக்க அந்நாட்டு அரசாங்கத்தை தட்டி கேட்கும் பணியை செய்து வருவதாக ஜி.கே. வாசன் கூறியுள்ளார். சிறிய விளம்பர இடைவெளி அடுத்து செய்திகள் தொடரும். கிருஷ்ணா கேஷ் அண்ட் கேரியின் மாபெரும் விலை குறைப்பு. கைக்குத்தரிசி 5 kg buy one get one free. அவித்தமா 5 kg buy one get one free. ஈஸி குக் மற்றும் பாஸ்மதி ரைஸ் 5 kg buy one get one free. டின் மின்வாய்கள் buy one get one free. இதயம் நல்லெண்ணெய் buy one get one free. கிங்ஸ் கறி பவுடர் விசேட விலை கழிவில். சூர்யா கறி பவுடர் buy one get one free. frozen fish 245 pounds. டில்டா பாஸ்மதி ரைஸ் 2475. மேலும் பல வீட்டுக்கு தேவையான தரமான உணவு வகைகள் விசேட விலை கழிவில். இது மட்டுமல்ல, 50 பவுன்களுக்கு மேல் கொள்வனவு செய்தால் ஒரு நெஸ்டமோல், 100 பவுன்களுக்கு மேல் கொள்வனவு செய்தால் 5 கிலோ அரிசி, 200 பவுன்களுக்கு மேல் கொள்வனவு செய்தால் ஒரு பட்டர்ஃப்ளை ரைஸ் குக்கர் இலவசம். இன்றைய விஜயம் செய்யுங்கள் கிருஷ்ணா கேஷ் அண்ட் கேரி ஹெய்ஸ். இனி தொடரும் உலகச் செய்திகள். ஆப்பிரிக்க நாடான கேமரூனில் நைஜீரிய எல்லைக்கு அருகே 7 பிரெஞ்சு சுற்றுலா பயணிகள் ஒரு இஸ்லாமிய தீவிரவாதிகளினால் கடத்தப்பட்டுள்ளார்கள். கேமரூனில் உல்லாச பிரயாணத்துக்காக சென்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இந்த பிரெஞ்சு பிரஜைகள் உந்துருளிகளில் வந்த ஆயுதம் தாங்கியவர்களால் கடத்தப்பட்டு நைஜீரியாவினுள் கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக ரேடியோ பிரான்ஸ் இன்டர்நேஷனல் தெரிவித்திருக்கின்றது. கடத்தப்பட்டிருக்கும் பிரெஞ்சு பிரஜைகள் 7 பேரில் 4 சிறுவர்கள் என்றும் அங்கிருக்கும் விலங்குகள் பூங்காவில் பொழுதை கழித்துவிட்டு கூடாரம் அடித்து தங்கியிருந்தவர்களே கடத்தப்பட்டுள்ளதாகவும் ரேடியோ பிரான்ஸ் இன்டர்நேஷனல் கூறியிருக்கின்றது. கேமரூனில் வெளிநாட்டு உல்லாச பயணிகள் கடத்தப்பட்டுள்ளமை இதுவே முதல் முறையாகும். இந்த கடத்தல் சம்பவத்தை உறுதிப்படுத்தியுள்ள பிரான்ஸ் அரசு தலைவர் பிரான்சுவா ஹொலாந்து, இவர்களை கடத்தியவர்கள் நைஜீரியாவை தளமாக கொண்ட நன்கு பரிச்சயமான ஒரு தீவிரவாத அமைப்பு என்று தெரிய வந்துள்ளதாகவும், இவர்கள் அநேகமாக வட நைஜீரியாவுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கலாம் என்றும் கூறியிருக்கின்றார். கடத்தப்பட்ட பிரெஞ்சு குடும்பத்தை மீட்பதற்கு அனைத்து வழிகளிலும் முயற்சி எடுக்கப்படும் என்று கூறிய அவர், கேமரூனில் உள்ள ஏனைய பிரெஞ்சு மக்கள் தம்மை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் அவதானமாக இருக்குமாறும் எச்சரித்திருக்கின்றார். இதேவேளை நைஜீரிய இஸ்லாமிய தீவிரவாத குழுவான அன்சாரு தாம் கடந்த சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் 7 வெளிநாட்டவர்களை கடத்தியிருப்பதாக செய்தி வெளியிட்டிருந்தது. இதில் ஒரு இத்தாலிய பிரஜையும், ஒரு கிரீஸ் பிரஜையும், ஒரு பிரித்தானிய பிரஜையும் உட்பட 4 லெபனான் பிரஜைகளும் அடங்குவதாகவும் இந்த குழு தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்காவின் கென்சாஸ் நகரில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் ஏற்பட்ட வெடிப்பு சம்பவம் ஒன்றில் 14 பேர் படுகாயமடைந்துள்ளார்கள். எரிவாயு கசிவினால் இந்த அனர்த்தம் இடம்பெற்றதாக கென்சாஸ் நகர அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இந்த சம்பவத்தில் யாரும் கொல்லப்பட்டனரா என்பது தொடர்பில் இன்னும் தகவல்கள் வெளியாகவில்லை. மக்கள் போராட்டங்களுக்கு முகம் கொடுக்க முடியாமல் பல்கேரிய அரசாங்கம் பதவி விலகியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள மிக வறிய நாடான பல்கேரியாவில் அந்நாட்டு அரசாங்கம் அண்மையில் சிக்கன நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்தியிருந்தது. இதன் காரணமாக மின் கட்டணம், வாழ்க்கை செலவினங்கள் கணிசமாக அதிகரித்தன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அரசு மட்டத்தில் நிலவும் முறைகேடுகளுக்கு கண்டனம் தெரிவித்தும் பல்கேரியா முழுவதிலும் தொடர் போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. இதனை ஒடுக்க பாதுகாப்பு தரப்பினர் மேற்கொண்ட முயற்சி பலனளிக்கவில்லை. சிக்கன நடவடிக்கைகளின் பின்னணியில் இருந்த நிதி அமைச்சரை நீக்கம் செய்த பிறகும் போராட்டத்தின் வேகம் தணியவில்லை. இந்நிலையில் பல்கேரிய நாடாளுமன்றத்தில் உரை நிகழ்த்திய தலைமை அமைச்சர் பொய்கோ போரிசவ், நாட்டின் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தமது தலைமையிலான அரசாங்கம் பதவி விலகுவதாக கூறியுள்ளார்.
மக்களை தாக்கும் காவல்துறையினரை கொண்ட அரசாங்கத்தில் பணியாற்ற விரும்பவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை வரும் ஜூலை மாதம் இடம்பெற வேண்டிய பல்கேரிய நாடாளுமன்ற தேர்தல் முன்கூட்டியே நடத்தப்படுமா என்பது தொடர்பில் போய்கோ போரிசோவ் எவ்வித அறிவிப்பையும் வெளியிடவில்லை. சவுதி அரேபியாவில் மன்னருக்கான ஆலோசனை குழுவில் முதன்முறையாக 30 பெண்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இஸ்லாமிய ஷரியத் சட்டங்களை கடுமையாக பின்பற்றும் சவுதி அரேபியாவில் மன்னர் அப்துல்லா தலைமையில் முடியாட்சி நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் அங்கு ஜனநாயக ஆட்சி முறையை படிப்படியாக அமுல்படுத்த அப்துல்லா நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றார். இதன் ஒரு பகுதியாக 2005ஆம் ஆண்டு சவுதி அரேபிய வரலாற்றில் முதன்முறையாக உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் நடத்தப்பட்டன. எனினும் அப்போது பெண்களுக்கு வாக்குரிமை மறுக்கப்பட்டிருந்தது. இதன் பின்னர் 2011ஆம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலில் பெண்களும் வாக்களிக்கும் வகையில் சட்டத்திருத்தம் கொண்டுவரப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக வரும் 2015ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் பெண்கள் போட்டியிடவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இத்தகைய சீர்திருத்த நடவடிக்கைகளின் உச்சகட்டமாக அரசாங்கத்துக்கு ஆலோசனை வழங்கி வரும் ஷூரா குழுவில் முதன்முறையாக 30 பெண்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ரியாதில் உள்ள மன்னர் அரண்மனையில் நேற்று இடம்பெற்ற பதவியேற்பு நிகழ்வில் இவர்கள் அனைவரும் தமது பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டுள்ளனர். டுனிஷிய தலைமை அமைச்சர் பதவியிலிருந்து ஹமாடி ஜெபாலி விலகியுள்ளார். இதன் காரணமாக அங்கு நீடித்து வந்த அரசியல் குழப்பம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. டுனிஷியாவில் பிரதான எதிர்க்கட்சித் தலைவர் அண்மையில் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து அங்கு அரசியல் நெருக்கடியும் வன்முறைகளும் அதிகரித்துள்ளன. பிரச்சினைக்கு தீர்வு காணும் முயற்சியாக அரசியல் சார்பற்ற தொழில்நுட்ப நிபுணர்களை கொண்ட அமைச்சரவை ஒன்றை ஏற்படுத்த தலைமை அமைச்சர் ஹமாடி ஜெபாலி முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார். எனினும் டுனிஷிய கூட்டணி அரசாங்கத்துக்கு தலைமை வகிக்கும் அன்ஹிடா கட்சி ஜெபாலியின் இந்த யோசனையை நிராகரித்தார். பரபரப்பான இந்த சூழ்நிலையில் நேற்று அரசு தலைவர் மான்செஃப் மஷாக்குயை சந்தித்த ஜெபாலி தமது பதவி விலகல் கடிதத்தை அவரிடம் வழங்கினார். பாகிஸ்தானின் குவேட்டா நகரில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பலியான 89 பேரது உடலங்களை அடக்கம் செய்ய ஷியா பிரிவு முஸ்லீம்கள் இணக்கம் தெரிவித்துள்ளார்கள். கடந்த சனிக்கிழமையன்று ஷியா பிரிவு முஸ்லீம்களை இலக்கு வைத்து நடாத்தப்பட்ட குண்டு தாக்குதலில் 89 பேர் கொல்லப்பட்டதுடன் ஏராளமானோர் படுகாயமடைந்தார்கள். இந்த சம்பவத்துக்கு பொறுப்பானவர்களை கைது செய்ய வலியுறுத்தி ஷியா பிரிவு முஸ்லீம்கள் நாட்டின் பல பகுதிகளிலும் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தார்கள். குற்றவாளிகள் கைது செய்யப்படும் வரை உயிரிழந்தவர்களின் உடலங்களை அடக்கம் செய்ய போவதில்லை என்றும் அவர்கள் அறிவித்திருந்தனர். இந்நிலையில் இச்சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது 36 மணி நேரத்துக்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தலைமை அமைச்சர் ராஜா பர்வேஷ் அஷ்ரப் உத்தரவிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து குண்டுவெடிப்பில் பலியான தங்களது உறவினர்களின் உடலங்களை அடக்கம் செய்ய ஷியா பிரிவு முஸ்லீம்கள் இணக்கம் தெரிவித்துள்ளார்கள். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். கால்பந்தாட்டம் ஃபுட்பால் FA சாம்பியன் லீக் கால்பந்தாட்ட சுற்றில் நேற்று நடைபெற்ற போட்டியொன்றில் அர்சனல் கழகம் படுதோல்வி அடைந்தது. இந்த ஆட்டத்தில் அர்சனல் கழகத்தை எதிர்கொண்ட கழகம் 3 கோல்களை அடித்தது. FA சாம்பியன் லீக் கால்பந்தாட்ட போட்டிகளின் 16 அணிகள் கொண்ட சுற்றில் நேற்று ஆர்சனல் கழகத்தை பே மியூனிக் எதிர்கொண்டது. ஆட்டத்தின் 7வது நிமிடத்தில் பே மியூனிக் கழகம் அபாரமாக முதலாவது கோலை அடித்தது. இந்த கோல் ஆர்சனல் கழகத்தை திணறடித்தது. இதன் பின்னர் போட்டியின் 21வது நிமிடத்தில் பே மியூனிக் கழகம் மற்றொரு கோலை அடித்து அசத்தியது. இதன் பின்னர் ஆட்டத்தின் முதற் பாதி நிறைவுக்கு வரும் வரையில் எந்தவொரு கோலும் அடிக்கப்படாததால் மியூனிக் கழகம் 2-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை வகித்தது. இதன் பின்னர் ஆட்டத்தின் 2ஆம் பாதியில், அதாவது 55வது நிமிடத்தில் ஆர்சனல் கழகம் கோல் ஒன்றை அடித்தது. இந்த ஆட்டத்தில் ஆர்சனல் கழகம் அடித்த ஒரே ஒரு கோல் இதுவாகும். இதன் பின்னர் 77வது நிமிடத்தில் பே மியூனிக் மற்றொரு கோலை அடித்து அசத்தியது. ஆர்சனல் கழகம் போட்டியில் 56% ஆதிக்கத்தை செலுத்தியிருந்த போதிலும் அந்த அணியால் வெற்றியீட்ட முடியவில்லை. முழு ஆட்ட நேர முடிவின் போது பே மியூனிக் கழகம் 3-1 என்ற கோல் கணக்கில் ஆர்சனல் கழகத்தை வெற்றி கொண்டது. அடுத்து வருவது உலகின் முக்கிய நகரங்களுக்கான காலநிலை அறிக்கை. காலநிலை அறிக்கைக்கு ஆதரவு வழங்குவோர் சிகரம் பணமாற்று சேவை ஹைன்ரிக் ஸ்டாசே 805 ஜூரிச்.
இனி தொடர்வது உலகின் முக்கிய நாணயங்களுக்கான மாற்றீட்டு விகிதம். சுவிஸ் பிராங்குக்கு எதிரான மாற்றீட்டு விகிதங்களுக்கு ஆதரவு வழங்குவோர் ஜெயம் மல்டி எக்ஸ்பிரஸ் மட்டன் காசா 24,8500. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜெனீவாவில் அமெரிக்கா கொண்டு வரும் தீர்மானம் ஸ்ரீலங்கா என்ற நாட்டுக்கு எதிரானது அல்ல என்கிறது ஐக்கிய தேசிய கட்சி. ஜெனீவாவில் ஸ்ரீலங்காவை காப்பாற்றுவதற்கு தனது செல்வாக்கை செலுத்தப் போவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. பாலச்சந்திரனின் கொலை அப்பட்டமான போர்க்குற்றம் என்கிறது ஸ்ரீலங்காவின் ஜனநாயகத்துக்கான ஊடகவியலாளர்கள் அமைப்பு. கச்சதீவு திருவிழாவையொட்டி தமிழக மீனவர்கள் இன்று முதல் 5 நாட்களுக்கு மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கெமரூனில் பிரெஞ்சு சுற்றுலா பயணிகள் 7 பேர் இஸ்லாமிய தீவிரவாதிகளினால் கடத்தப்பட்டுள்ளார்கள். இத்துடன் இந்த பிரதான செய்தி நேரம் நிறைவடைகிறது. மீண்டும் இன்னும் ஒரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.